இன்னைக்கு வந்து சிக்கன் வச்சு ஒரு குழம்பு, அதுக்கப்புறம் ஒரு சைட் டிஷ் பண்ண போறோம். நான் வந்து மோஸ்ட்லி ஷாப் ரைட்ல தான் சிக்கன் வாங்குவேன். நமக்கு வந்து ஆர்கானிக் சிக்கனும் கிடைக்கும். இது எங்க வீட்டில் வந்து ஒருத்தவங்க தான் சாப்பிடுவாங்க அப்படின்றதுனால இந்த அளவே எனக்கு ஜாஸ்தி. இதை முதல்ல நாம வாஷ் பண்ணி கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னைக்கு நான் வந்துட்டு போன்லெஸ் சிக்கன் தைஸ் தான் வாங்கியிருக்கேன். இதை நான் இப்போ சுத்தமா வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். சிக்கன் பீசஸ் வாஷ் பண்ணியாச்சு. இதுல நான் வந்து முக்கால்வாசி குழம்புக்கு எடுத்துட்டு கொஞ்சமா மட்டும் நான் ஒரு பெரட்டல் மாதிரி பண்ண போறேன். இப்ப நாம ரெடி பண்ணலாம். இது நாம கிரேவி பண்ண போறோம். இதுல நாம சைட் டிஷ் பண்ண போறோம். முதல்ல நான் சைட் டிஷ்க்கு மேரினேட் பண்ணி எடுத்துக்கிறேன். தண்ணி இல்லாம ஒட்ட வடிச்சுக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் ஒரு 150 கிராம் தான் இருக்கும், ரொம்ப நிறைய இல்ல. அதனால நம்ம மசாலா கம்மியா போடலாம். ஒருத்தர் வந்து தாராளமா சாப்பிடலாம். இந்த சிக்கன்ல நான் 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, 1/2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி சேர்த்திருக்கேன். இதை நாம எல்லாத்தையும் சேர்த்து பிசைஞ்சு வச்சிருவோம். இந்த தக்காளியை நான் நல்லா நசுக்கி விட்டுட்டேன். எண்ணெய் வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்திருப்பேன். இது ஒரு 15 மினிட்ஸ் ஊறட்டும். இது ஊறுற டைம்ல நம்ம குழம்பு ரெடி பண்ணிடலாம். இந்த குழம்புக்கு முதல்ல நான் ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கிறேன். சின்ன வெங்காயம் ஒரு 4லேருந்து 5 வெங்காயம், இதை நான் ஃபைனா கட் பண்ணி வச்சிருக்கேன். பெருஞ்சீரகம், சீரகம் இது ரெண்டுமே 1/2 டீஸ்பூன். சின்ன சின்னதா வந்துட்டு ஒரு 5 பூண்டு, அதுல பாதி இஞ்சி, காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். இது ரொம்ப காரமா இருக்காது, அதனால ஒரு 5 மிளகாய் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன், பட்டை பாத்தீங்கன்னாலே தெரியும், குட்டி குட்டியா 3 பட்டை, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, இது கூட தேங்காய் பூவும் சேர்த்துக்கணும். இதை நாம வதக்கி அரைச்சுக்குவோம். முதல்ல பாத்திரத்துல நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்திருக்கேன். எண்ணெய் சூடானோன்னு முதல்ல இந்த பட்டை சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சிருக்க சின்ன வெங்காயம், அது கூடவே சீரகம், பெருஞ்சீரகம் ரெண்டும் சேர்த்துக்கிறேன். ஓரளவு வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பூண்டு, இஞ்சி ரெண்டுத்தையும் சேர்த்துக்கலாம். இப்ப நான் செய்யறது வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கான மெஷர்மெண்ட். ஒருத்தர் 2 பேர் சாப்பிடலாம். கொஞ்சம் கம்மியா சாப்பிட்றவங்களா இருந்தா, நல்லா தாராளமா சாப்பிடுவீங்க, விரும்பி நான்வெஜ் சாப்பிடுவீங்கன்னா ஒருத்தருக்கு இது சரியா இருக்கும். இப்ப நான் செய்யற குழம்பு அளவு. கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். எடுத்து வச்சிருக்க காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். நம்ம நல்லெண்ணெயில செய்றப்பதான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும், வாசனையும் நல்லா இருக்கும். இந்த ஸ்டேஜ்ல நான் மல்லித்தூளும் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே தேங்காய் பூ கொஞ்சமா சேர்த்துக்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் பூ சேர்த்திருப்பேன். நல்ல செவக்க வதக்கிக்கணும், கருத்துடாம பார்த்துக்கணும். இது நல்லா வதங்கிட்டு இது ஆற விட்டு நாம அரைச்சி எடுத்துக்கணும். இது அரைச்சி எடுக்கிற கேப்ல நாம வந்துட்டு ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல சைட் டிஷ்க்கு, அது ஒரு 15 நிமிஷமா ஊறிட்டு அதை நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஏற்கனவே மேரினேட் பண்ணி வச்சிருக்க சிக்கனை இதுல சேர்த்துக்கலாம். இதுல நான் கொஞ்சமா ஆயில் மட்டும் ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன். இதுல கொஞ்சமா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். இதை நாம அப்படியே மூடி வச்சு ஒரு 10 மினிட்ஸ் லோ ஹீட்ல குக் பண்ணி எடுத்துப்போம். ஓரளவு வெந்துட்டு இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு அப்படியே வேக வைக்கிறேன். நல்லா குக் ஆயிடுச்சு. இப்ப கொஞ்சம் ஹீட் கூட வச்சு ஒரு 2 பெரட்டு பெரட்டிக்கிறேன்னா
இதுக்கு நான் மொத்தமாவே வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் தான் ஆயில் சேர்த்திருப்பேன். கொஞ்சமா வந்து ஆயில் ஸ்ப்ரே பண்ண அந்த பேன்ல, அவ்வளவுதான். நாம இத கொஞ்சமா தண்ணி சேர்த்து ஃபைனா அரைச்சாச்சு. இதுல நான் கொஞ்சோண்டு மட்டும் இப்ப இதுல சேர்த்துக்க போறேன். மஞ்சத்தூள், கொஞ்சமா மிளகாத்தூள் போட்டிருக்கேன். அப்புறம் இந்த சிக்கனுக்கு தேவையான உப்பு. இதை நாம குக்கர்ல சேர்த்து கொஞ்சமா இது கூட தண்ணி சேர்த்து நான் வேக வச்சு எடுத்துக்க போறேன். இதுல நான் ஒரு 200 ml தண்ணி சேர்த்திருக்கேன். கொஞ்சமா நம்ம அரைச்ச மசாலால ஒரு கைப்பிடி மசாலாவை சிக்கன் கூட சேர்த்து கலந்து இதை நாம இப்ப வேக வச்சு எடுத்துக்கலாம். வெயிட் போட்டாச்சு. ஹைல வந்துட்டு நான் ஒரு 5 விசில் வச்சு எடுக்க போறேன். இப்போ நம்ம சைட் டிஷ் பண்ண அதுலயே குழம்புக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சமா நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். பெருஞ்சீரகம் வாசனைக்காக போட்டுக்கிறேன். பட்டை, வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன். இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே அரைச்சி எடுத்து வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். நம்ம மிக்ஸி ஜாரை வாஷ் பண்ணி சேர்த்தாச்சு. இது நல்லா கொதிக்குது. கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். இதை கொதிக்க விட்டுறலாம். சிக்கன் குழம்பு ரெடி. இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமா கருவேப்பிலை போட்டுட்டேன்.